ஹாய், இன்றைக்கி என்னென்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து கிட்ஸுக்கு பேன் கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேன் கேக்கில் ஆட் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து 2 கப் ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூட நீங்கள் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நட்ஸு ட்ரை நட்ஸாகவே இருக்குன்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட நான் வந்து எல்லாமே நட்ஸ் பவுடராக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ட்ரை கிரேப்ஸுங்க, நான் ஒரு 20 பீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து இது சீடு உள்ள டேட்ஸு, சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 4 இல்லை 3 டேட்ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு என்ன ஃப்ரூட் உங்கள் கிட் வந்து சாப்பிட்லையோ அந்த ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய கிட் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இதில் ட்ராகன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராகன் நம்ம வீட்லேயே இருந்து பறித்ததுங்க. ஸோ இது ஒரு ஹாஃப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் பனானாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி. பட் இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மில்க்கோ இல்லை வாட்டரோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் வந்து ஆன் பண்ணி நமக்கு சூடானதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து குட்டி குட்டியாக வந்து நான் வந்து ஊற்றுறேன். நீங்கள் பெருசாக கூட வந்து ஊற்றிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி க்ளோஸ் பண்ணி அது அடியில் வேகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து திருப்பி போட்டு திருப்பியும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ரெசிபி வந்து என்னோடய அண்ணி தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.